ஆமாம் எல்லாருமே வைக்கணுங்க. இருடாய் அதுக்குள்ளே ஓகே வாங்கம்மா. ஆமாம்மா மீன் கிழங்கு குழம்பு போடுங்க. கவர் பிடிங்க. அவர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்களா? எல்லாத்தையுமே தோண போடுங்க. இப்போ பிடிங்க. பிடிங்க. இது கூட தலை போட்டுங்க. குழம்பு ஃப்ரைக்கு இது ஃப்ரை. நாளைக்கு ரெடி பண்ண கத்தியில் இப்போ ஒரே கத்தியில் தான் காலில் வெட்டிக்கிறான். வர அங்கே தான் இருக்குது ஆரம்பிச்சு. ஓகே வாங்க கொஞ்சம் லைட்டாக இருக்கா. இது எல்லாமே ஃப்ரை தான். இது நீங்கள் எதுவுமே இருக்காவில்ல. ஐயோ ஓகே அப்படியே அந்த போய் வாங்கிங்க. போயிட்டு ஆள் வரணும். வெயிட் பண்ண என்ன வேலை ஊற்றுங்கிற சீக்கிரம் வா. ஆறு புரியல. சொல்றேன் நீ இப்போ சரி வேலை இருந்தாலும் இதுதான் சொல்றேன். நேற்று இதெல்லாம் சொன்னேன். ஏன் வண்டியா பண்ண மாட்டியா? ஓகே ஓவர் பெரிய கேர் ஒரு 3 நாள் அவங்க வீடியோ பண்ணுறது சங்க இங்கே சங்க அங்கே அதுதானே எடுத்து இல்லை நல்லா இருக்கும். சூப்பராக முழுக்க வருதா இதா கரெக்டாக இருக்கா? அங்கே எடுத்துக்கிறேன். ஆமாம் அதான்
கேட்டாண்டு நான் சொன்னா அது கேட்டாண்டு நீங்கள் சொன்னால் அது கம்மியாக சொன்னீங்கன்னா விலை கம்மி, அதிகமாக ஒரு ரூபா வச்சா தான் விலை தான். ஓ இங்கே இங்கே ஒட்டணும் டேபிள். ஆமாம் சரிவா, இதுக்கு நம்ம தான் மசாலா போடணும். மீனுக்கு போய் போடுவேன். நம்ம தான் மசாலா போடணும், நாங்கள் வந்து சேர்த்து தான் போடணும். நான் சொல்கிற மசாலா தான் போடணும். போடுவேன் அந்த ஏன் போடணும் பாரியா சொல்கிறத போடுவாங்க போய். ஆச்சி மசாலா மசாலா செல்வ மசாலா சொன்னா இருக்கியா? இப்போ நான் சொல்கிற மசாலா ஏன் மசாலா மசாலா வியாபாரம் பண்ணா வேணாம், வியாபாரத்துக்காக சொல்லுன்னு சொல்லுவாங்க. கேளியா முதல்ல வியாபாரத்துக்காக பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக எந்த மீன் இருக்கோ அந்த மீனுக்கு நம்ம சொல்கிற மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக சொல்கிறது. இவனுக்கு சொல்கிற மாதிரி மீன் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வாய்க்கு வேலை மட்டும் வேலை வேணும் கம்முனுக்கு மாட்டேங்கிறீங்க. எதையாவது ஒன்று பேசி எல்லா வீடியோவையும் பேச வச்சுருக்கீங்கண்ணா. ஓகே இதுக்கு மேலே ஊற்றுனா அவன் தானே ஊற்றுவான். சரி ரைட்டா இவனை ஊற்றுறேன். இவன் கேட்பா ஐயே இவன் ஊற்றுறேன் சண்டை போட்டு அந்த பக்கம் அவனுக்கு ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ அட்டம் வச்சுக்காங்க. நான் வாங்க எப்பயும் முடிஞ்சு போய் தூக்கி ஒரு கடை இல்லாமல் கடை அப்படியே அண்ணா இந்த பை இல்லை, அது வந்து வேற கடைக்கு போகுது, ஓட்டு கடைக்கு. வாங்க வாங்க பாஸ் வாங்க. இதால தள்ளி போட்டேன் கட்டையா தள்ளி போட்டு அதெல்லாம் மில்லியன் கணக்கில் தெளிவா பாருங்க. எத்தனை சேனல் இருக்கு பாருங்க. அப்போ பாரு மொத்தத்தில் இப்போ வரைக்குமே கையில் கட்டுற ஒரு 7 சேனல் வச்சுக்கிறாங்க. ஆமாம் கையில் வச்சுக்க மாட்டோம். பாக்கெட்டில் இருக்கிற ஒரு 5 சேனல் இருக்கான். அதாவது ஒரு 10 சேனல் இருப்பாங்க. 6 பேர் தான் மொத்தம் இருக்கும். ஓ வராது 10 பேர் தெரியுமா? போட்டுடலாம் பாருங்க. நான் வந்து ஸ்லைஸ் கேட்கவே மாட்டேன். ஸ்லைஸ் வஞ்சிர மீன் மட்டும் தான் கேட்பேன். ஏன்னா நார்மலாக எப்பயுமே போடுற மாதிரி போட்டுருவேன். நல்லா இருக்கும். ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாவது கட்டிக்கு வேறு மாதிரி கட் பண்ணணும்னா